ஆசீர்வதிங்கள். ஆமென். ஹalleluya. இந்த நாளில கூட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம். ஜெபத்திலே திறப்பின் வாசலில் நின்று அநேகருக்காக அநேக காரியங்களுக்கு ஜெபிக்கும்படி இந்த காலவளை நம்ம கூடி வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நாம் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நம்மோடு இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. இந்த நாளில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு அண்ணா பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவரே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். இந்த சாமுவேல் குறித்ததான காரியங்கள் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதான ஒரு காரியம். இந்த இடத்துல ஏலி ஆசாரியனா இருக்கிறதான ஏலி சொல்லுகிற காரியம் தான் இந்த இடத்துல வாசிக்க கேட்டோம். அவர் அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். அதற்கு அன்னாள் அம்மா சொல்லுகிற காரியத்தை தான் இந்த இடத்துல நம்ம கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஆமென். இந்த காலவழியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வரும்போது, நாம் ஜெபத்துல வரும்பொழுது நாம் எப்படி நம்முடைய இருதயத்தை ஊற்றி விட வேண்டும்? ஆமென். இருதயத்தை ஊற்றி விட்டேன் என்று சொன்னால் என்ன? உள்ளத்திலே நாம் எதையும் மறைத்து வைக்காதபடிக்கு, இதை கேட்டா கர்த்தர் தருவாரா? இதுக்கு இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? அல்லது இதை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? அல்ல இதை போய் கர்த்தர் செய்வாரா? சிலருக்கு வந்து இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய முடியுமா, இது கேட்டா கர்த்தர் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையோடு கூட என்ன செய்வாங்க, சிலதை மட்டும் கர்த்தர்கிட்ட சொல்லுவாங்க, சிலதை போய் மனுஷன்கிட்ட சொல்லுவாங்க. ஆமென். இல்லைங்களா? அப்போ நமக்கு என்ன வந்துன்னா அவநம்பிக்கை வந்துருது. இங்க அண்ணாள் அப்படி செய்யவில்லை. உள்ளத்தை ஊற்றி விட்டாள், என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். ஹalleluya. அப்படின்னா எனக்கு உள்ளத்தை எல்லாவற்றையும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆமென். நான் என்னெல்லாம் நினைச்சனோ, நான் எப்பேற்பட்ட ஸ்திரீ, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. ஆமென். மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நானுமே நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமும் மதுவாகில குடிக்கல, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. அந்த மனக்லேசம் என்ன என்பது பாருங்க, அது கூட பாருங்க, நான் கிளேசம்ல சொன்னேன், மனக்லேசம். இவங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படின்னா மனதளவில பாதிக்கக்கூடியதான ஒரு பிரச்சனை. ஆமென். ஆமென். மற்றவர்கள் பேசும்போது அதை வெளியே சொல்ல முடியாது. அப்ப வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளவே போட்டு 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 தன்னை ஒடுக்கி கொண்டதான ஒரு அம்மா. ஆமென். யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. இந்த வாழ்க்கையில நிறைய நேரத்துல நம்ம பிரச்சனைகளை எல்லாவற்றையும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியறது இல்ல. ஆமென். அத நம்ம என்ன செய்யறோம், மனசுலே வச்சு வச்சு குமர்றோம், மனசுலே வச்சு வச்சு நம்ம என்ன செய்யறோம், அழுறோம், துக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனா இந்த அண்ணாள் என்ன செய்தாங்க, உள்ளத்தை இருதயத்தை ஊற்றி விட்டாங்க. தேவனிடத்துல இருதயத்தை ஊற்றி விட்டார்கள். தேவனிடத்துல இருதயத்தை ஊற்றி விட்டபடினாலே அவர்களுக்கு வந்த ஆசீர்வாதம் பாருங்க. அவங்க என்ன செய்றாங்க, கீழே நம்ம வாசிக்கும் போது குறிப்பிட்ட நாளிலே ஏற்ற காலத்திலே இந்த அம்மா எந்த காரியத்துக்காக இருதயத்தை ஊற்றி விட்டாங்களோ, எந்த காரியத்துக்காக மனக்லேசம் உள்ளவர்களா இருந்தாங்களோ, எந்த காரியத்துக்காக யார் ஆசாரியன் கூட யாரா இருந்தாலும் யாரையும் கவலைப்படாம என் ஆண்டவரோடு கூட, ஆமென், என் ஆண்டவரோடு கூட ஒரு சரியான தொடர்போடு கூட தன் இருதயத்தை ஊற்றி விட்டதால் இந்த அம்மாளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்களா? சாமுவேல் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்து விட்டார். எல்லாரையும் காட்டிலும் இந்த சாமுவேல் 40 வருஷம் அரசாண்ட, 40 வருஷம் ஆசாரியர், 40 வருஷம் நியாயாதிபதியா இருக்கார், 40 வருஷம் ஒரு ஆசாரியர், அதாவது தீர்க்கதரிசியா இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளத்தை ஊற்றி விடுகிறதான ஒரு அனுபவம். தேவனுடைய சமூகத்துல நம்ம எதையும் மறைக்க வேண்டாம். ஆமென்.
மனுஷன்கிட்ட மறைக்கலாம், மனுஷன்கிட்ட சிலர் சொல்ல முடியாது, சிலர் சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லைன்னா, அப்படி இல்ல. நம்ம சொல்லினாலும் நம்மளோட உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் அவர். அப்ப அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் நம்மளே சொல்லிடலாமே, நம்மளே ஊற்றி விடலாமே. ஹல்லேலூயா. இந்த அம்மாவை வந்து ஒரு விதமான ஊற்றி விடுதல், இந்த அம்மா உள்ளத்துல இருக்கு தன் இருதயத்தை ஊற்றி விட்டால் என்று பார்க்கிறோம். அது இன்னொரு இடத்துல சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கும் போது, இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி அல்ல, ஒரு சிறிய செய்தி தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை தொட்டதான ஒரு காரியம். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது இதெல்லாம் தெரிஞ்சதுதான். 13ஆம் வசனத்துல 43ஆம் வசனத்துல சீமோன் பிரதியுத்தரமாக எவனுக்கு அதிகமா, அதாவது சீமோன் வீட்டுல இயேசு கிறிஸ்துவை விருந்துக்கு அழைக்கிறார். மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். வீட்டுக்கு அழைக்கிறார். சீமோன் தேவனாகிய கர்த்தர் சீமோன் வீட்டுல போய் விருந்து உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு ஸ்திரீ வராங்க. அவங்க யார் பர்மிஷனும் கேட்கல, யார் வீடுன்னு பார்க்கல, யார் எதனா சொல்வாங்களோ அப்படின்னு கூட நினைக்கல. ஐயோ நான் எப்படி இந்த காரியத்தை செய்யறதுன்னு நினைக்கல. அவங்க என்ன செய்தாங்க, நேரா வந்தாங்க, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்தாங்க. ஆமென். அங்க சீஷர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, 12 சீஷர்கள், சீமோனுடைய வீடு. ஆனாலும் இந்த அம்மா எதை பற்றியும் கவலைப்படாம இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க, இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தது மட்டுமல்ல, இந்த அம்மா என்ன செய்தாங்க, அதாவது 44 வசனம், ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ தண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவர்களை துடைத்தாள். ஆமென். இந்த அம்மா செய்த அந்த பாதத்துல வந்து உட்கார்ந்தாங்க, இயேசுவின் சமூகத்துல வந்தாங்க, இயேசுவின் பாதத்துல வந்தாங்க, இயேசுவின் பிரசன்னத்துல வந்தாங்க. இப்ப சொன்னா இயேசுவின் சமூகத்துல பாதத்துல நம்ம உட்கார்ந்தா என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம எடுக்க முடியும். ஏன்னா மனுஷிகமாக ஆண்டவர் இல்ல. சோ ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்க்கும்போது இயேசுவின் பிரசன்னத்துல வந்தாங்க, கர்த்தருடைய சமூகத்துல வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க, நீ என் கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, தண்ணீரினால் இவளோ தண்ணீரினால் என் கால்களை நனைத்து. இந்த அம்மா கூட நம்ம பார்க்கும்போது அங்க அண்ணால என்ன செய்தாங்கன்னா, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லல. ஆமென். இருக்கா? சத்தமா நான் பேசினாங்கன்னு இருக்கா? இல்ல. வாயை திறந்து எதுவுமே பேசல. ஆனா உதடு மட்டும் அசந்ததை சொல்லி பார்க்கிறோம் இல்லீங்களா? அப்போ இந்த அம்மா உள்ளத்துல இருந்து தேவனோடு கூட பேசினாங்க. ஆமென். உள்ளத்துல இருந்து தேவனோடு இடைப்பட்டாங்க. உள்ளத்துல இருந்து ஆவிக்குரிய ரீதியில தன் இருதயத்தை ஊற்றி விட்டாங்க. இங்க நம்ம பார்க்கும்போது இந்த அம்மா கூட வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. இந்த அம்மா சொன்னாங்களா, முதல்ல மரியாதை தான் நம்ம பின்னால பாக்குறோம், அவங்கதான் அந்த ஸ்திரீன்னு. இந்த அம்மா சொல்லவே இல்லை. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, வந்தாங்க, தேவ சமூகத்துல அர்ப்பணிச்சாங்க, தனக்கு ஒப்பு கொடுக்கிற நிலைமையில அவங்க என்ன, இவளோ கண்ணீரினா தன் கால்களை நினைத்து. ஆமென். அண்ணாவுடைய காரியத்தை பார்க்கும்போது அண்ணாவுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அந்த தேவைக்காக உள்ளத்துல இருக்கிற கிளேசத்தெல்லாம் ஊற்றி விட்டாங்க, உள்ளத்துல இருக்க துக்கத்தெல்லாம் தேவ பாதத்துல ஊற்றி விட்டாங்க, தேவ சமூகத்துல ஊற்றி விட்டாங்க. இங்க நம்ம வரும்போது இந்த அம்மா ஒரு பாவியான ஸ்திரீ. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இவளோ தன் கண்ணீரினால் என் கால்களை நனைத்து. கால்களை நனைத்து எதனால? கண்ணீரினால். இந்த அம்மா கூட வாய் திறந்து ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து உள்ளத்தை ஊற்றி விடுகிறாங்க. என் உள்ளத்துல எல்லாம் என்னெல்லாம் வியாகுலம் இருக்கு, என் உள்ளத்துல என்ன பிரச்சனை இருக்கு, என் உள்ளத்துல நான் எவ்வளவு பாவ உணர்வை உணர்றேன்னு சொன்னா அது எல்லாம் கண்ணீராக தேவ பாதத்துல ஊற்றி விட்டாங்க, தேவ சமூகத்துல ஊற்றி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்து. அல்லேலூயா. பெண்களுக்கு கூந்தல் தான் என்னது, அதாவது ரெஸ்பெக்ட் ஆனது, வெளியேற பெற்றது, மதிப்புக்குரியது. எனக்கு கனத்துக்குரிய இந்த கூந்தல் கூட இல்லைன்னா பரவாயில்ல, இதை நான் இயேசுவின் பாதத்துல காலில வைத்து அதை நான் தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க,
அதான் இயேசுவின் பாதத்துல தன் இருதயத்தை ஊற்றி விட்டாங்க. இருதயத்தை ஊற்றி விட்டாங்க. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களில் பரிமளம் பூசினாள். அல்லேலூயா. தனக்குண்டான வெளியேற பெற்றதை இயேசுவின் பாதத்துல ஊற்றி விட்டாங்க. எப்படி? வாயை திறக்கவே இல்லை. வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லல. சீமோன சீசன்லாம் சொல்றாங்க, இவ்வளவு வெளியேற பெற்றதை கொண்டு போய் வித்து ஏழைக்கு கொடுத்துருந்தா இருக்குமே, நீ அநியாயமா கூட அதை கீழே ஊத்தி இப்படி நாசம் பண்றியே எல்லாம் சொல்றாங்க. இந்த அம்மாவோட வியாகுல அது அல்ல. இந்த அம்மா உள்ளத்துல இருந்ததான ஒரு பிரச்சனை. வியாகுல என்னன்னா தன்னுடைய பாவ உணர்வு. ஐயோ, நான் இயேசுவின் சமூகத்துல வரதுக்கு நான் தகுதி இல்லாதவள், இயேசுவின் பாதத்துல உட்கார நான் தகுதி இல்ல, அதனால எனக்குள்ள வெளியேற பெற்றது. இன்னொன்னு என்ன, இந்த வெளியேற பெற்ற பரிமளம் தைலம் தானே என்னை எல்லாரையும் மயக்க வச்சது. இது தானே என்னை எல்லாரையும் பாவத்துக்குள்ள ஆக்கினது. இந்த பரிமள தைலம், இந்த கூந்தல், இது எவ்வளவு அழகு தெரியல நம்மளுக்கு. நம்மள நேர்ல பார்க்கல, பிக்சர்ல எல்லாம் பார்க்கும்போது நல்லா சூப்பர், நல்லா அழகா இருப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, இந்த கூந்தல் தானே, இந்த செட்டு தானே என்னை பாவத்துக்கு நேரே வழி நடத்தினது. இது எனக்கு நீ வேண்டாம்னு சொல்லி இயேசுவின் பாதத்துல ஊற்றி விட்டாங்க. இயேசுவின் பாதத்துல ஊற்றி விட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய கர்த்தர் நீ என்ன வெளியே செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளத்தை பார்க்கிறதான கர்த்தர். இந்த அம்மா இந்த செயல்னால உள்ளத்தை ஊற்றி விட்டாங்க. இயேசுவின் பாதத்துல ஊற்றி விட்டாங்க. அண்ணால் தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள். இந்த அம்மா தன் செயல்னால இருதயத்தை ஊற்றி விட்டாள். அல்லேலூயா. இன்னொரு கூட நம்ம வாசிக்கிறோம். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம். நமக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுதான் ஒரு கானானிய ஸ்திரீ. இந்த கானானிய ஸ்திரீ இங்கே இந்த பாவியான ஸ்திரீ சீமோனுடைய வீட்டுல வந்து வர்றதுக்கு தகுதி இல்லாதவள். அவள் தன்னுடைய பாவத்தை நினைத்து, அதாவது இயேசுவின் பாதத்தை ஊற்றி விடுகிறாள், இருதயத்தை ஊற்றி விடுகிறாள். இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு கானானிய ஸ்திரீ. இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வருவதற்கு எந்த விதத்துல தகுதி கிடையாது. ஆனா இந்த அம்மா என்னன்றாங்க, என் மகள், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த அம்மா இருதயத்தை ஊற்றி விடுகிற நிலைமை பாத்தீங்கன்னா வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். என்ன என் உள்ளத்துல இருக்கிற பாரம், என் உள்ளத்துல இருக்கிற கவலை, என் உள்ளத்துல இருக்கிற வேதனை என்னன்னா, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். ஆண்டவரே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி இந்த அம்மா தன் இருதயத்தை ஊற்றி விடுகிறாள். ஆனா இந்த அம்மாக்கு இயேசுவானவர் சொன்ன பதில் ரொம்ப வித்தியாசமான பதில். அந்த அம்மாக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் அவளை நோக்கி 26ஆம் வசனம், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நான் வந்தது யாருக்கு? பிள்ளைகளுக்கு. நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பது யாருக்கு? பிள்ளைகளுக்கு. யார்? நாம் பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் வீட்டாருக்கு, என்னை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, என்னை அதாவது தகப்பனாய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்தேன். ஆனா நீயோ ஒரு கானான ஸ்திரீ, அதனால உனக்கு அதாவது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா நாய் என்ன ரொம்ப கேவலமானது. நாய் பரலோகத்துக்கு கூட போறது இல்லை. ஆமென். நீங்க நம்ம வீட்டுல நாய் வச்சு கொஞ்சம் நிறுத்துவோம், அந்த நாய் பரலோகத்துக்கு போறது இல்லை. அவளுடைய வசனம் சொல்றேன், நான் சொல்றேன். ஆமென். அப்போ அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு பிராணி கொம்பனையாக ஆன சொல்றாரு, நான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுறது நல்லது இல்லைன்றார். அப்போ நம்ம என்னன்றாங்க, ஆண்டவரே அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, சரிதான் ஆண்டவரே, கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் மேஜைகள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே. இந்த அம்மா உள்ளத்தை ஊற்றி விடுகிற ஒரு அனுபவத்தை பாத்தீங்களா? ஆமென். இந்த அம்மா எப்படி உள்ளத்தை ஊற்றி விடுறாங்க? சரிதான் ஆண்டவரே. இந்த அம்மா பேசுறாங்க, பேசி என்ன சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் கர்த்தாவே,
இந்த அம்மாவுடைய ஊற்றுதல் பாத்தீங்களா எப்படி? இந்த அம்மா உள்ளத்தை திறந்து தேவசமூகத்துல ஊற்றி விடுகிற ஒரு அனுபவம் பாத்தீங்களா? ஆண்டவரே, நான் இதுக்கு தகுதி இல்லைனா, நான் பாத்திரவான் இல்லைனா கர்த்தாவே, ஆனாலும் மேய்ச்சலிருந்து விழுகிற துணிக்கைகளே அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே, அதையாவது எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்கிறாங்க. ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகப்படுவது என்றார். காலவளையில என்னை தொட்டதான ஒரு காரியம், உள்ளத்தை ஊற்றி விடுகிறதான ஒரு காரியம். எப்படி எல்லாம் தேவ சமூகத்துல ஊற்றி விடுறாங்க பாத்தீங்களா? ஹல்லேலூயா. முதலாவது அண்ணாளை பார்த்தோம். அண்ணாள் வாய் திறந்து பேசவே இல்லை. அந்த சமூகத்துல அப்படியே வெறும் அந்த அதாவது லிப்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகுது, இந்த உதடு மட்டும் தான் பேசுகிற ஒரு காரியம் தெரியுது. அதனால தான் நான் ஏலி நினைச்சாங்க, நம்ம நல்லா குடிச்சிட்டு வெறிச்சிட்டு இஷ்டத்துக்கு நம்ம பெனாத்திருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிற தேவன் அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு அண்ணாளுடைய ஊற்றுதல் எப்படி தன் இருந்தது ஊற்றி விட்டாங்களோ அதை கேட்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். அதே போல இரண்டாவது நான் பார்த்ததான காரியம் என்ன பார்த்தோம்? இரண்டாவது என்ன காரியத்தை பார்த்தோம்? பாவியான ஸ்திரீ சீமோனுடைய வீட்டில் செயல்னால உள்ளத்தை ஊற்றி விடுறாங்க. மூணாவது நம்ம பார்த்தோம், வாயை திறந்து பேசுறாங்க, உள்ளத்தை ஊற்றி விடுகிறாங்க. காலவெளியில ஒரு குட்டி செய்தி தான். இந்த காலவெளியில எத்தனை பேர் நம்ம மன கிளேசத்தோட, பிரச்சனையோட, பாரத்தோட, இதுக்கு நான் எப்படி பண்ணுவேன், என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஒரு கொஸ்டின் மார்க் போடும், இல்ல ஒரு தேவையோட இந்த காலவெளி நீங்க இருப்பீங்கன்னா, இந்த காலவெளி நம்ம உள்ளத்தை ஊற்றி விட போகிறோம். தேவ சமூகத்துல ஊற்றி விட போகிறோம். கர்த்தர் நீங்க எப்படி சொன்னாலும் சரி, மௌனமாய் பேசினாலும் சரி, செயல்முறையில செய்தாலும் சரி, வாயை திறந்து கேட்டாலும் சரி, மூன்று விதத்திலும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியில ஒரு சின்ன செய்தியோடு கூட ஆண்டவரே தங்கள் உள்ளத்தை ஊற்றி விட்டதான மூவரை குறித்து நாம பார்த்தோம். ஆமாண்டவரே, இந்த பாதத்துல நான் எதையும் மறைக்காதபடி, எதையும் மறைத்து வைக்காதபடி ஆண்டவரே, இந்த பாதத்துல எங்கள் உள்ளத்தை ஊற்றி விட எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுப்பாண்டவரே. ஆமாண்டவரே, எல்லாரும் பிரச்சனையோடு, பாதத்தோடு, மனக்லேசத்தோடு இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்வேன் என்கிற ஒரு கேள்விக்குறியோடு கூட காணப்படுறாங்க. ஆவியானவரை ஆவியானவர்களுக்கு இறங்கும் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் தாமே பார்க்கிறவராய் இருக்கிறேன். உள்ளத்தை ஊற்றி விட விரும்புகிறோம். இந்த பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை நடத்த ஆவியான பலத்த காரியங்களை செய்ய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக ராஜா. சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். துணை கன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளை நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம்.